ஃப்ரைடே டெய்லியோட கன்டினியூஷனுங்க. பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு அன்றைக்கி பாட்டி வீட்டுக்கு போய் ஒரு 2 நாள் ஸ்டே பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டு பசங்க துணியெல்லாம் நிறையா இருந்தது. அதெல்லாம் துவைச்சி போட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு இருந்தோம். பட் 2 பேர்த்தையெல்லாம் கூட்டிகிட்டு போய் சமாளிக்கவே முடியாதுங்க. அதனால் ஒருத்தனை மட்டும் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்திங்கன்னா ஜஸ்வினவே கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு அவன் தான் கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க. பாட்டி எங்கே இருக்காங்கன்னா பேரூரில் பிரதர்-இன்-லா வீட்டில் தான் இருக்காங்க. அங்கே போயிட்டு கொஞ்சம் பாட்டி துணிங்க தான் நிறைய இருந்தது, துவைக்கிற மாதிரி இருந்தது. சரி அதெல்லாம் ஊற வச்சு துவைச்சி போட்டுட்டு பசங்களோட தாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. இந்த சேர் பார்த்திங்கன்னா நல்லாவே பாப்பாவுக்கு யூஸ் ஆகுது சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தூங்க வைக்கிறதுக்கு கூட இது யூஸாக இருக்குது. நைட்டுக்கு டின்னருக்கு அரிசி சேமியா இருந்தது. அதில் பார்த்திங்கன்னா சந்தகம் மாதிரி செய்யலாம்னு நினச்சேன். பட் சுடு தண்ணியில் ஊற வைக்காமல் நார்மல் வாட்டரில் ஊற வச்சனால என்னமோ கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரியே இல்லை, கொஞ்சம் வேகாத மாதிரி தான் இருந்தது. இருந்தாலும் சமைச்சாச்சு, எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதை தான் டின்னராக அன்றைக்கி சாப்பிட்டுட்டோம். இனி நெக்ஸ்ட் டேட்டில் மீட் பண்ணலாங்க.